Hello aspirants, welcome to Dr. P. Annamalai IAS Academy's today's daily current affairs analysis. And in the session la நம்ம என்ன டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீசிஸ் இன் நியூஸ் அண்ட் ரெண்டு மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் இந்த இதில் டேக் பண்ணதை நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு டிஸ்கஷனில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசிஸ் இன் நியூஸ் called as Schizothorax pelzami. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரே ஃபின்டு ஃபிஷ். ஸோ இதை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் கன்சர்வேஷனில் இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியை பற்றியும் பார்க்க போகிறோம், இந்த ஸ்பீசிஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். அவங்க வந்து எங்கே இருக்கிற பீப்புள்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி called as நிஷி. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்ணுறதுல மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஸ்பீசிஸ் பற்றி ஃபர்தராக பார்க்கலாம். ஏன் இது நியூஸில் இருக்குங்கிறத பேசிக்காக நான் சொல்லியிருந்தேன். அந்த கிளான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாங்னோ கிளான் ஆஃப் நிஷி கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டி பீப்புள் தான் வந்து அந்த ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்ண போகிறாங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் காமெங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். அண்ட் இவங்க தான் வந்து கம்யூனிட்டி லெட் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் கீவேர்ட் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம். ஸோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி லெட் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ்ஸ்னு ஏதாவது இருந்துச்சுன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான கம்யூனிட்டி லெட் கன்சர்வேஷன்ஸை நம்ம மெயின்ஸ்லேயும் கோட் பண்ணலாம். அண்ட் இந்த கம்யூனிட்டி லெட் இனிஷியேட்டிவோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்ணுறது மட்டும்தான், அதாவது பாதுகாக்கிறது மட்டும்தான். ஸோ அதோட பயாலஜிக்கல் நேம் வந்து Schizothorax pelzami, ஆல்சோ கால்ட் அஸ் டிரான்ஸ்காப்பியன் மரீன்கா. அண்ட் இதோட சேர்த்து அவங்க வந்து சஸ்டைனபிள் ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங்கையும் பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அண்ட் அபவுட் த ஸ்பீசிஸ், அதோட காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்காப்பியன் மரீன்கா. அண்ட் அதோட சயின்டிஃபிக் நேம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து ஒரு ரே ஃபின்டு ஃபிஷ். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்லைடில் நம்ம அதோட இமேஜஸ் பார்க்கலாம். இதோட கிளாஸ் வந்து ஆக்டினோப்டெரிகியா. ஸோ இது வந்து டைப் ஆஃப் ஃபின்டு ஃபிஷ்ஷுங்கிறதுனால இந்த கிளாஸ் வந்து ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ரே ஃபின்டு ஃபிஷ்ஷை ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் இதோட ஃபேமிலி வந்து சைப்ரினிடே ஃபேமிலி, பிலாங்ஸ் டு கார்ப் ஃபேமிலி. ஸோ திஸ் கார்ப் ஃபிஷஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஆஸ் இட் ஹேஸ் மோர் கமர்ஷியல் வேல்யூ. ஸோ இந்த கார்ப் ஃபேமிலி ஃபிஷர்ஸ்க்கு வந்து நிறைய கமர்ஷியல் வேல்யூவும் இருக்குது. அண்ட் இதோட லோக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கார்சிங். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஸ்பீசிஸ் with the name garsing seen recently in news அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இதோட மீனிங் வந்து நீஷி லாங்குவேஜில் ஒரு ஃபிஷ்னு அர்த்தம். ஸோ இதுதான் அந்த ஃபிஷ்ஷோட இமேஜ். ஸோ அபவுட் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் அவங்க ரீசெண்டாக டேக் பண்ணதை பற்றி பார்க்கலாம். கீ கன்சர்வேஷன் ஸ்டெப்ஸை என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 ஃபிங்கர்லிங்ஸ். ஸோ இந்த ஃபிங்கர்லிங்ஸுங்கிறது அந்த ரே ஃபின்டு ஃபிஷ்ஷோட குட்டிகள். ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக எங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா லப்பாபுங் ஸ்ட்ரீம் ஆஃப் தாலோ வில்லேஜ். ஸோ இந்த ஸ்ட்ரீமில் இருக்கிற ஃபிஷ்ஷஸை எடுத்து, அதாவது ஃபிஷ்ஷோட குட்டிகளை எடுத்து எந்த ஸ்ட்ரீமில் விட்டுருக்காங்க, ரிகாசோ ஸ்ட்ரீம்ங்கிற ஒரு ஸ்ட்ரீமில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரீமும் எங்கே இருக்குது, அருணாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. ஏன் இதை வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு விடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இதோட பாப்புலேஷன் சுத்தமாக இல்லை. அண்ட் அந்த ஸ்பீசிஸோட பாப்புலேஷன் ஏன் கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிஷிங், அப்புறம் நிறைய அதர் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் இதோட பாப்புலேஷன், அந்த ஸ்பீசிஸோட பாப்புலேஷன் அந்த இடத்துல கம்மியாக இருக்குது. அண்ட் அந்த ஸ்ட்ரீமை ஏன் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மஹ்ஷீர் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மஹ்ஷீரும் ஒரு இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் வேல்யூ உள்ள ஒரு ஃபிஷ்ஷு. இது ரிலேட்டடாகவே யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் இருக்குது, அதை நான் ஃபர்தராக பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் ஃபிஷ்ஷு வந்து அந்த ஸ்ட்ரீமில் இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரீமில் அதை விட்டோம் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷு தான் மேஜராக இந்த ரே ஃபின்டு ஃபிஷ்ஷை வந்து ப்ரிடேட் பண்ணுது, அதை சாப்பிடுது. ஸோ அது இல்லாத இடத்துல விட்டால் அதோட பாப்புலேஷன் ஈஸியாக க்ரோ ஆகும், அதனால தான் அதை விடுறாங்க. அண்ட் அதோட சர்வைவல் சான்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த கம்யூனிட்டி டெசிஷன் தட் தே ஹவ் டேக்கன்? 5 years of fishing ban in this ரிகாசோ ஸ்ட்ரீம். ஸோ அவங்களே கம்யூனிட்டியாக ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த ரிகாசோ ஸ்ட்ரீமில் நம்ம விட்டுருக்கோம். ஸோ 5 இயர்ஸுக்கு அங்கே எந்த ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸுமே நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டா அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸில்
இந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃபிஷஸ் இல்லாமல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் அதை எதை மனசில் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அதோட பாப்புலேஷன் அந்த இடத்துல திருப்பி நிறைய கொண்டு வரணும். சஸ்டைனபிள் கம்யூனிட்டி ஃபிஷிங் இன் த ஃபியூச்சர். ஸோ ஃபர்தராக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சில ஸ்பீசிஸை விட்டுட்டு போகணும், அடுத்த ஜென்ரேஷனும் அந்த ஸ்பீசிஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட் டேம் ஈகோ ஆங்கிளிங். ஸோ அந்த ஈகோ ஆங்கிளிங்கிறது வந்து என்னென்னா சஸ்டைனபிள் மெத்தட் ஆஃப் ஃபிஷிங், ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபிஷிங்கிறது தான் ஈகோ ஆங்கிளிங். ஸோ இந்த மெத்தடில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நிறைய ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம், லைக் பிளாஸ்டிக் நெட்ஸு, ஹூக்ஸு. ஸோ அந்த மாதிரியான நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பயோடிகிரேடபிள் நெட்ஸு, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹூக்ஸு அண்ட் ஈஸியாக ஃபிஷிங் பண்ணுறதுக்கான அதர் சஸ்டைனபிள் டெக்னிக்ஸையும் இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஈகோ ஆங்கிளிங். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் ஃபார் அவர் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். அண்ட் ஸ்ட்ரீம் ட்ரையல் ட்ரெக்கிங்க்கும் இது ப்ரமோட் பண்ணும். ஸோ அபவுட் த ஸ்பீசிஸ் அண்ட் ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், ஈக்காலஜியில் இது என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறதும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ அபவுட் த ஸ்பீசிஸ், இட் இஸ் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஹிமாலயன் ஃபிஷ். ஸோ இட் ப்ரிஃபர்ஸ் டு பி லிவ் இன் த கோல்டு ரீஜன், கோல்டு வாட்டர்ஸில் தான் இதோட நேட்டிவ் இருக்கும், ஹேபிடேட் இருக்கும். அண்ட் இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஹிமாலயன் ஃபிஷ் which is a member of carp family and native to cold mountains, streams and rivers. So இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். அண்ட் இதோட த்ரெட்ஸ், இதோட பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிறதுக்கான மேஜர் த்ரெட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா predation by மக்ஷீர். ஸோ இந்த ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு தான் இந்த டிரான்ஸ்கேப்பியன் மரீன் கவை மேஜராக சாப்பிடுது. ஸோ அதனாலேயே இதோட பாப்புலேஷன் மேஜராக டிக்ளைன் ஆகும். அதனால தான் இவங்க அது இல்லாத ஒரு ஸ்ட்ரீமில் கொண்டு போய் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹேபிடேட் டிகிரேடேஷன், இது வந்து எதனால் மேஜராக நடக்கும் அப்படின்னா நிறைய பொல்யூட்டன்ஸை ரிவரில் டிஸ்சார்ஜ் பண்ணுறது அண்ட் அந்த ஹேபிடேட்டில் இருக்கிற நிறைய வேஸ்ட்ஸை வந்து அதில் டிஸ்சார்ஜ் பண்ணுறது மூலமாக அதோட ஹேபிடேட் பெருசாக அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஓவர் ஃபிஷிங், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கமர்ஷியல் வேல்யூ, அதோட நிறைய ஓவர் ஃபிஷிங் பண்ணால் அதோட பாப்புலேஷன் திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கான ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால அதோட பாப்புலேஷன் இல்லாமே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது. ஸோ அபவுட் த மேஜர் ப்ரிடேட்டர், இது எது சாப்பிடுது? மக்ஷீர். ஸோ அந்த மக்ஷீரை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டைகர்ஸ் ஆஃப் த வாட்டர். ஸோ ஏன் இதை வந்து டைகர் ஆஃப் த வாட்டர்னு சொல்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ப்ரிடேட்டரி ஆக்டிவிட்டி. அண்ட் இதுதான் வந்து லார்ஜ் ஃப்ரெஷ் வாட்டர் கேம் ஃபிஷ் விச் ஆல்சோ ஹேஸ் அடிக்வேட் கமர்ஷியல் வேல்யூ. ஸோ இதுவும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், ஏன்னா இது ரிலேட்டடாகவே 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அண்ட் பாப்புலர் அமாங் ரிக்ரியேஷனல் anglers. So about the common type of family or class called as ray finned fish also belongs to the class of Actinopterygii. So இது தான் largest class of vertebrate fishes. அண்ட் இதோட போனி ரேஸ் தான் இதோட முக்கியமான பெக்குலியர் ஃபீச்சராக நம்ம பார்க்கக்கூடியது. அண்ட் இது வந்து மாடர்ன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன் ஃபிஷஸையும் இன்க்ளூட் பண்ண கிளாஸ் தான் இது. அண்ட் பிலாங்கிங் டு த ஃபேமிலி ஆஃப் சைப்ரினிடே. ஸோ இதுவும் நம்மளுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராபபிள் ஏரியா தான். ஸோ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 4 டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸோ அல்லது 4 டைப் ஆஃப் ஸ்பீசிஸோ லிஸ்ட் பண்ணிவிட்டு இது பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங், அல்லது இது வந்து எந்த ஸ்பீசிஸில் வராது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சைப்ரினிடே ஃபேமிலியில் அதர் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக கார்ப்ஸு, மின்னோஸ்னு ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், பார்ப்ஸு அண்ட் மக்ஷீர். ஸோ இந்த மக்ஷீரும் வந்து சைப்ரினிடே ஃபேமிலியில் தான் வருது. அண்ட் நம்ம கடைசியாக பார்த்தா ஸ்கீசோதராக்ஸ் ஸ்பீசிஸும் இதில் தான் வருது. ஸோ அபவுட் த ட்ரைபல் கம்யூனிட்டி, நிஷி ட்ரைப்ஸ். ஸோ இவங்க வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க எதுலன்னா கம்யூனிட்டி கன்சர்வேஷனில். ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா பக்கி டைகர் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது, பக்கி டைகர் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது, அது அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ அந்த அருணாச்சல் பிரதேஷில் பக்கி டைகர் ரிசர்வில் ஹார்ன்பில் தான் ரொம்ப ஃபேமஸ். ஹார்ன்பில்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது, இட் இஸ் அ டைப் ஆஃப் பேர்ட். ஸோ இந்த ஹார்ன்பில் கன்சர்வேஷனில் இந்த ட்ரைபு ரொம்ப பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களே கம்யூனிட்டி லெட் கன்சர்வேஷன் மெத்தட்ஸும் இதுக்கு டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கி டைகர் ரிசர்வ் அண்ட் ஹார்ன்பில் கன்சர்வேஷன் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் இவங்க அந்த ஹார்ன்பில்லை கன்சர்வ் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவங்க ட்ரெடிஷ்னல் ஹெட் கியர்ஸாக ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஹெட் கியர்ஸ் அப்படின்னா அந்த தலை மேலே மாட்டுற மாதிரி ஒரு இது இருக்கும்.
ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஹெட் கியர்ஸில் ட்ரெடிஷ்னலாக அவங்க என்னதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஹார்ன்பில்ஸோட பீக்ஸை வைக்கிறது தான் அவங்களோட ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் த டிக்ளைனேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் பாப்புலேஷன் இந்த ஹார்ன்பில் கன்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க அந்த ப்ராக்டிஸை கைவிட்டுட்டு அதுக்கு அல்டர்னேட்டிவாக இருக்கிற ஆப்டிக்கல் ஃபைபர் மெட்டீரியலும் அதர் ரெப்ளிகாஸையும் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த நீஷி ட்ரைப் தான் லார்ஜஸ்ட் இண்டிஜினியஸ் ட்ரைபல் கம்யூனிட்டி ஆஃப் திஸ் அருணாச்சல் பிரதேஷ் ரீஜியன். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். அண்ட் இவங்களோட லாங்குவேஜ் வந்து நீஷி லாங்குவேஜ். அண்ட் தே ஸ்பெல்டு இட் ஆஸ் நீஷி ஆர் நீசிங். ஸோ இது ரெண்டுமே அவங்கள தான் குறிக்கும். எங்கன்னா ஓல்டு லிட்ரேச்சரில் இவங்கள இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஆந்த்ரோபாலஜிக்கலாக டானி பிரான்ச் அப்படிங்கிறதுக்குள்ளே வராங்க, பிலாங்கிங் டு சீனோ திபெத்தின் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஸோ இது வந்து ஆந்த்ரோபாலஜிக்கலாக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி கேன் கோட் இன் த ஆந்த்ரோபாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ட்ரெடிஷ்னல் லைவ்லிஹுட், இவங்களோட மேஜரான லைவ்லிஹுட் சஸ்டினன்ஸ் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜும் அல்லது ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஸோ இந்த ஜும் அல்லது ஷிஃப்டிங் கல்டிவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். அண்ட் அவங்க வந்து டெரேஸ் கல்டிவேஷனும் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ப்ரிஃபர் ஃபார் தியர் சஸ்டினன்ஸ் ஒன்லி ஆன் ஜும் கல்டிவேஷன். ஸோ இப்படியும் கேட்கலாம். ஆனால் அவங்க டெரஸ் கல்டிவேஷன் மெத்தடையும் கொஞ்சம் ஏரியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரொம்ப சப்ஜெக்டிவாக போக முடியாது அப்படிங்கிறதுனால இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு கீவேர்டாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஹண்டிங், ஃபிஷிங், collection of forest produce one of the major sustenance activity. And they also practice domesticating animal and அந்த அனிமல்ல இருந்து வர பை ப்ராடக்ட்டை செல் பண்ணியும் அவங்களோட பேசிக் லைவ்லிஹுட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. அண்ட் தியர் ரிலீஜியஸ் பிலீஃப் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களோட ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா டோனி போலோ. ஸோ இந்த டோனி போலோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதையும் நம்மளுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ஏதாவது ஒரு கீவேர்டை வச்சு கேட்கலாம். ஸோ திஸ் டோனி போலோ இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டுடலாம். ஸோ இந்த டோனி போலோங்கிறது வந்து அவங்களோட சன் அண்ட் மூன் மேலே வச்சிருக்கிற ஃபெய்த். ஸோ அவங்க அதை தான் வந்து நம்புகிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு இண்டிஜினியஸ் அனிமிஸ்டிக் பிலீஃப். அண்ட் திஸ் நீஷி have also adopted Christianity. Majority of the people also adopted Christianity. As we know, certain northeastern statesல வந்து Christianity அதிகமாக spread ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களும் one of the people who adopted Christianity as their religion. And traditional governance, இதோட ரிலேட்டடான ட்ரெடிஷ்னல் கவர்னன்ஸையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அதில் என்னன்னா வில்லேஜ் கவுன்சிலில் வந்து யார் ஹெட் பண்ணுறாங்க அப்படின்னா வில்லேஜ் ஹெட்மேன்ஸ் who is called as Goan Buraks. And customary laws play an important role in the dispute resolution like the Gram Panchayats. So இங்க இந்த நம்ம இமேஜில் பார்க்கறது தான் வந்து அந்த நீஷி கம்யூனிட்டி. அண்ட் வி கேன் ஈஸிலி இன்ஃபர் தட் அவங்களோட ஹெட் கியர்ஸில் ஹார்ன்பில்லோட பீக்ஸை வச்சுருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஹார்ன்பில்லோட கன்சர்வேஷனோட மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களோட ஹெட் கியர்ஸில் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அவங்களோட ரொம்ப மேஜரான அட்டையர் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான். அவங்களோட அட்டையர்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அது ரிலேட்டடான ஒரு கொஷின் நம்மளே எடுத்திருக்கோம், அதை பார்த்துக்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஸ்கீசோதோராக் பெல்சாமி. ஸோ இந்த ஸ்கீசோதோராக் பெல்சாமி சீன் ரீசென்ட்லி நியூஸ்னு கேட்கலாம். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட் பிலாங்ஸ் டு த ரே ஃபின்ட் ஃபிஷஸ் அண்டர் த ஃபேமிலி சைப்ரினிடே. செகண்ட், த ரீசன்ட் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் in the Arunachal Pradesh involved translocating fingerlings into stream protected from Makshir predation. Third, the Makshir belongs to family of Salmonidae. Which of the statements given above is correct? So in the question la correct statement தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த டிஸ்கஷனை வச்சு ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரியும், இது ஒரு ரே ஃபின்ட் ஃபிஷ் அண்ட் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் சைப்ரினிடே. அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, பிகாஸ் அதுதான் வந்து இந்த கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அந்த பீப்புள். பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட், ஏன்னா இதுவும் சைப்ரினிடே ஃபேமிலி தான், நாட் சால்மோனிடே ஃபேமிலி. ஸோ இதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணணும்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இன்கரெக்ட்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பியும் டியும் எலிமினேட் பண்ணிடலாம். 1 and 2 ஒன்லி தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த இதில் வந்து ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டாக இருக்கணும். செக் பண்ணி பார்த்துடலாம்.
கரெக்டு. அண்ட் நம்ம யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்ல, அதில் வந்து யூபிஎஸ்சி 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன், எந்த லொக்கேஷனில் அது நேச்சுரலாக ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு. ஃபஸ்ட்டு இதே வந்து ப்ளூ ஃபின்ட் மக்ஷீர். ஸோ இந்த மக்ஷீர் இருந்ததுனால தான் நான் அந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். பிகாஸ் 2 times இந்த ஸ்பீசிஸ் ஏதோ ஒரு வகையில் யூபிஎஸ்சியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ளூ ஃபின்ட் மக்ஷீர் காவேரி ரிவர், இராவடி டால்ஃபின் சம்பல் ரிவர், ரஸ்டி ஸ்பாட்டட் கேட் ஈஸ்டர்ன் காட்ஸ். விச் ஆஃப் த பேர்ஸ் கிவன் அபோவ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்ட்லி மேட்ச்னு பேர்னு பார்த்தோம்னா 1 and 3 ஒன்லி, ப்ளூ ஃபின்ட் மக்ஷீர் அண்ட் ரஸ்டி ஸ்பாட்டட் கேட். அண்ட் திஸ் இராவடி ரிவர் நாட் இன் த சம்பல் ரிவர், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். And the second UPSC question which reflected in 2022 previous year question. So அந்த question என்னன்னா, which of the following is not a bird. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நான் அதுக்கு தான் வந்து அந்த சைப்ரினிடே ஃபேமிலியை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் கொடுத்துட்டு இதில் எது பேர்டு இல்லைன்னு கேட்டிருக்காங்க இதில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் மக்ஷீர். ஸோ இது வந்து ஒன்று வந்து ப்ளூ ஃபின்ட் மக்ஷீர் அண்ட் செகண்ட் வந்து கோல்டன் மக்ஷீர். ஸோ ஆப்ஷன் ஏ கோல்டன் மக்ஷீர், ஆப்ஷன் பி இந்தியன் நீல்காய், ஆப்ஷன் சி வந்து ஸ்பூன் பில், ஆப்ஷன் டி ஒயிட் இபிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது வந்து ஃபிஷ்ஷுங்கிறது நம்மளுக்கு தெரியும், மக்ஷீருங்கிறது ஒரு ஃபிஷ்ஷுன்னு தெரியும். அப்போ அது கண்டிப்பாக பேர்டு இல்லை, அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் டாபிக் ஆஃப் டுடேஸ் டிஸ்கஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசல் கன்வென்ஷன். ஸோ ரீசெண்டாக இதில் வந்து ஓப்பன் எண்டட் ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஓப்பன் எண்டட் ஒர்க்கிங் குரூப் ஆஃப் 15 which has been conducted in Geneva of 2026. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கிளை நம்ம மேஜராக எந்த நியூஸ் பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் வெப்சைட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸும் கவர் பண்ணுவாங்க. பட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் மேஜராக என்விரான்மெண்ட் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ் இவங்க இதுலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ அபவுட் த ஒய் இன் நியூஸ், த 15th ஓப்பன்-எண்டட் ஒர்க்கிங் குரூப் வந்து இப்போ ரீசெண்டாக ஹெல்ப் பண்ணாங்க ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்து, ஃப்ரம் 23rd to 26th of June. ஸோ இதில் இந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க, பேசல் கன்வென்ஷன் ரிலேட்டடாக எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா வேஸ்ட், டெக்ஸ்டைல் வேஸ்ட், ஹசார்டஸ் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட் அண்ட் ஷிப் ரீசைக்ளிங். ஸோ இது ஃபுல்லாக தான் இந்த மீட்டிங் ப்ரெசன்ட் மீட்டிங்கோட ஃபோக்கஸ். And with respect to the Basel Convention, which is very very important with respect to UPSC environment preparation. So இந்த கன்வென்ஷன் வந்து 1989 இருந்து அடாப்ஷனில் இருக்கு. பேசல் சுவிட்சர்லாந்து தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் entered into force only in the year of 1992 as a formal institution. And இதோட primary objective எதோ ஓரியன்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட். பிகாஸ் இதே மாதிரி இன்னொரு கன்வென்ஷனும் இருக்குது, அது ஹசார்டஸ் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸை மட்டும் பார்க்கக்கூடியது. ஸோ அந்த இதில் வந்து இது டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் ஆஸ் அ ஹோல் அண்ட் விச் என்ஷோர்ஸ் என்விரான்மெண்டலி சவுண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த என்விரான்மெண்டலி சவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் இந்த என்விரான்மெண்ட் சவுண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்வென்ஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து எதோட அசோசியேட் ஆகிருக்குன்னா பேசல் கன்வென்ஷன் அண்ட் மினிமைஸ் த ஹசார்டஸ் வேஸ்ட் ஜென்ரேஷன். இவங்க வந்து எப்படி ஒரு விஷயத்தை டிஸ்சார்ஜ் பண்ணணும் அல்லது எப்படி ஒரு வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணணுங்கிறத மட்டும் இல்லாமல் ஃபர்தராக எப்படி அந்த வேஸ்ட் ஜென்ரேட் ஆகாமல் தடுக்கணும், அதை எப்படி மினிமைஸ் பண்ணணுங்கிறதையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது இவங்களோட மேஜர் இனிஷியேட்டிவ்னு கூட சொல்லலாம், ப்ரையர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட். ஸோ இந்த சிஸ்டமை இவங்க இண்டிஜினியஸாக இவங்களுக்காக இந்த பேசல் கன்வென்ஷனில் இருக்கிற மெம்பர்ஸ்க்காகனு டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரையர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா வேற ஒன்றும் இல்லை, விச் இஸ் த கோர் மெக்கானிசம் ஆஃப் திஸ் பேசல் கன்வென்ஷன். அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி, யாரெல்லாம் ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஹசார்டஸ் வேஸ்ட்டு அல்லது ஹசார்டஸ் மெட்டீரியலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்க அந்த ஷிப்மெண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எப்போ அப்படின்னா இம்போர்ட்டிங் கண்ட்ரியோட கன்சென்ட் இல்லாமல் அவங்க அதை எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த ப்ரையர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டோட பேசிக் அண்டர்லையிங் திங். ஸோ இந்த ப்ரையர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டுங்கிறது முன்னக்கூட்டியே கன்சென்ட் வாங்கியிருக்கணும் அவங்கள்ட்ட. யார் இம்போர்ட்டிங் கண்ட்ரியோ அவங்கள்ட்ட ஹசார்டஸ் வேஸ்ட்டை இம்போர்ட் பண்ணணுமா வேணாமாங்கிறத
சாரி ஹசார்டஸ் மெட்டீரியலை எக்ஸ்போர்ட் பண்ணணுமா, அங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கணும். அண்ட் இந்த ஓப்பன் எண்டட் ஒர்க்கிங் குரூப் 15ஓட ப்ரெசன்ட் டெசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ப்ரையர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் என்னெல்லாம்னா, இந்த மெக்கானிசமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு தான் வந்து அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸோட டிஸ்கிரிப்ஷன் வைட் வெரைட்டி ஆஃப் வேஸ்ட்டை கவர் பண்ணுறாங்க. அண்ட் வாட் இஸ் த ரீசெண்ட் அப்டேட், த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்ஸ், டிரான்சிட் ப்ரொசீஜர்ஸ், இவங்க இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுல, டிரான்சிட் ப்ரொசீஜர்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுல, அண்ட் ஃபர்தராக அதை டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுல. ஸோ இதுதான் அவங்களோட பேசிக் அப்ஜெக்டிவ். அண்ட் டு இம்ப்ரூவ் த கஸ்டம் கோஆப்ரேஷன் வித் த வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் we need to note about. And about the consensus that has been achieved on the recent meeting, என்ன முடிவு எடுத்திருக்காங்க, எல்லாரும் ஒரு மனதாக என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை பற்றியும் டெக்ஸ்டைல் வேஸ்ட் பற்றி, அதுக்கப்புறம் ஹசார்டஸ் வேஸ்ட் கைட்லைன்ஸை பற்றி மட்டும்தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. 2 வேஸ்ட்டை வந்து இதில் பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. அது என்னங்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த 2 வேஸ்ட்னா, பிளாஸ்டிக் வேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டைல் வேஸ்ட். ஸோ வேஸ்ட் பார்த்துட்டாங்க, வேஸ்ட், டெக்ஸ்டைல் வேஸ்ட், ஹசார்டஸ் வேஸ்ட் பார்த்துட்டாங்க. பட் இந்த ரெண்டில் தான் அவங்களுக்கு கன்சென்சஸ் சரியாக கிடைக்கல. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த பிளாஸ்டிக் வேஸ்ட், எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து அதை சப்போர்ட் பண்ணலாம், பேசல் கன்வென்ஷனில் இந்த ப்ரையர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இவங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு கன்சென்சஸ் தெரிவிச்சிருக்காங்க. பட் எந்தெந்த கண்ட்ரிலாம் அப்போசிஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரையர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தார், ஈரான், ரஷ்யா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அண்ட் என்ன ரீசன் இதுக்காக கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் ட்ரீட்டி ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் ட்ரீட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இடையில ஒரு தடவை ஸ்டாப் ஆச்சு, திருப்பி அதுக்கப்புறம் கண்டினியூ ஆச்சு, திருப்பி ஒரு தடவை லேக் ஆகிருக்கு, திருப்பி மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த பிளாஸ்டிக் ட்ரீட்டி நெகோஷியேஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி அண்டர் வே, இதுதான் ஒரு ப்ரைமரி ரீசனாக அவங்க கோட் பண்ணுறாங்க. அண்ட் பேசல் கன்வென்ஷன் மேண்டேட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஷுட் நாட் ஓவர்லாப் வித் அனதர் ட்ரீட்டி. ஸோ இதையும் அவங்க ஒரு பேசிக் ரீசனாக அதில் கோட் பண்ணிடுறாங்க. ஸோ வாட் வில் பி த அவுட்கம் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ ப்ராப்பர் கன்சென்சஸ். அவங்களுக்கு சரியான ஒரு ப்ராப்பர் கன்சென்சஸ் எல்லா நாடுகளிடமிருந்தும் கிடைக்கல. அண்ட் இஷ்யூ ஹாஸ் பீன் டிஃபர்டு டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 18 which has been conducted. அதாவது எங்கே கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா, பனாமாவில் 2027 எப்போவும் இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் நம்மளோட என்விரான்மெண்ட் ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த COP 18க்கு இதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த டெக்ஸ்டைல் வேஸ்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, என்ன அவங்களோட மேஜர் கன்சர்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆஃப் அன்யூசபிள் செகண்ட் ஹேண்ட் க்ளோத்ஸ் டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ இது எப்போவும் நடக்கிறது தான். அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை சரியாக யூஸ் பண்ண முடியாத மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து செகண்ட் ஹேண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு அதை சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணணும், ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணணும், அதை ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் பண்ணணும். அண்ட் ஆஃப்ரிக்கன் குரூப் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்டைல் வேஸ்ட்டையும் இந்த ப்ரையர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறத அவங்க முன்மொழிஞ்சிருக்காங்க. அண்ட் வாட் இஸ் த ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூ த டெக்னிக்கல் ஸ்டடீஸ் பிஃபோர் ரெகுலேட்டரி ஆக்ஷன். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கடைசியாக எடுத்த கன்சென்சஸ். அண்ட் அது ரிலேட்டடான கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த பேசல் கன்வென்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் ரெகுலேட்ஸ் transboundary movement of hazardous waste. Second statement, prior informed consent is one of its key mechanism. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த prior informed consent is associated with which of the following conventions or environment conventions னு கேட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கீ மெக்கானிசமாக பேசல் கன்வென்ஷனில் இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அட்மினிஸ்டர்ட் அண்டர் த யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் வருது. அண்ட் இந்த இது ஒரு ப்ரையர்ட் இன்ஃபார்ம் கன்சர்ன்ங்கிறது பேசல் கன்வென்ஷனோட ஒரு கீ மெக்கானிசம் தான். அண்ட் இது வந்து டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட்டை தான் ரெகுலேட் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு இதில் என்ன தெரியுது அப்படின்னா, 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. பட்
இதில் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்கிறதுனால ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டு. அண்ட் நான் இது ரிலேட்டடாக இருக்கிற இன்னொரு கன்வென்ஷன் சொல்லணும்னு நினச்சேன்ல, அது வந்து ராட்டர்டாம் கன்வென்ஷன். இது வந்து ஹசார்டஸ் பெஸ்டிசைட்ஸ் இதை டீல் பண்ணுது. அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் வந்து பிஓபின்னு சொல்லுவாங்க, persistent organic pollutants. persistent organic pollutants தான் வந்து ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். அண்ட் ஹாங்காங் கன்வென்ஷன் இருக்கு, ஹாங்காங் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன். ஸோ இந்த ஹாங்காங் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் வந்து சேஃப் இந்த ஷிப்பை டிஸ்மேண்ட்லிங் அல்லது ஷிப்பை டிஸ்போஸ் பண்ணுறது, அதை இது பண்ணுறது தான் வந்து இந்த ஹாங்காங் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன். இது வந்து 2025 தான் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மினமாட்டா கன்வென்ஷன் ஒன்று இருக்குது, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மினமாட்டா கன்வென்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மெர்க்குரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கன்வென்ஷன்ஸ். அண்ட் இதை மேட்ச் த ஃபாலோயிங் டைப்லையும் கேட்கலாம், அல்லது கரெக்ட்லி மேட்ச்டு பேர் டைப்லையும் கேட்கலாம். ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அபவுட் த நெக்ஸ்ட் டாபிக், மனஸ் நேஷனல் நார்காட்டிக்ஸ் ஹெல்ப்லைன். ஸோ இந்த ஆர்டிக்கிளை நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. ஸோ இந்த ரீசெண்டாக நடந்த நம்ம 2026 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த டாபிக்ஸோட பேக்ரவுண்ட் வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ தான். நிறைய பேர் இதை சரியாக பார்க்கறதில்ல. ஸோ இனிமேலேருந்து நம்ம ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலையும் நிறைய ஆர்டிகிள்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் வந்திருக்கிற இந்த நியூஸ் ஆர்டிக்கிள், மனசுங்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் ஷீல்ட் அகைன் ட்ரக்ஸு. ஸோ ட்ரக்ஸ் ப்ராலிஃபரேஷனை இந்தியா லெவலில் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறது தான் வந்து இந்த மனஸ் இனிஷியேட்டிவ், விச் இஸ் த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எப்படி ட்ரக் மெனான்ஸை தடுக்குது அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அபவுட் திஸ் மனாஸ் விச் எக்ஸ்பேண்ட்ஸ் த மடாக் பதார்த் நிஷேத் அசோச்சன் கேந்திரா. ஸோ இதுதான் அதோட எக்ஸ்பேன்ஷன். அண்ட் இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 18th July of 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அண்ட் நோடல் ஏஜென்சி அதுன்னு பார்த்தீங்கன்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. அண்ட் டெக்னாலஜிக்கல் போர்ட்டல், இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கும் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவுக்கும் சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன். ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷனுங்கிறதும் ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் தான். இவங்க எதை பார்த்துக்கிறாங்கன்னா டெவலப்பிங் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னெல்லாம், நம்ம ஆதார்ஸ், அப்புறம் டிஜி யாத்ரா, ஆதார், பேன் அண்ட் இன்னும் டிஜி லாக்கர், இதெல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதை டெவலப் பண்ணுறதுல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறவங்க தான் இந்த டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன். அண்ட் இந்த நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் இந்த மனாஸோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் லெட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ட்ரக் டிராஃபிக்கிங், ட்ரக் பெட்லிங் அண்ட் இல்லீகல் கல்டிவேஷன். ஸோ இந்த மூணுத்தையுமே இது பார்க்குது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் என்ன இதில் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடென்டிட்டியை மறைச்சிடுவாங்க இதில். ஸோ அதனால எல்லாரும் தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ட்ரக் டிராஃபிக்கிங்கோ, ட்ரக் பெட்லிங்கோ, அப்படி இல்லைன்னா இல்லீகலாக கல்டிவேஷன் நடந்துட்டு இருந்தாலோ தைரியமாக இந்த போர்ட்டலில் அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து இந்த மனாஸ் பிளாட்ஃபார்ம்லேயே கவுன்சிலிங்கும் ரீஹாபிலிட்டேஷன் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க, which also supports the another major vision of India, Nasha Mukt Bharat Abhiyan. So about the key features and digital architecture,
அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பற்றியும் அதில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் பற்றியும் பார்த்துடலாம். என்னெல்லாம் மேஜர் ஃபீச்சர் இருக்குது, நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பேரை மறைச்சிடுவாங்க. ஸோ யார் ஸ்பெசிஃபிக்காக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க, யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அனானிமிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டிங் இதில் இருக்கும். அண்ட் 24/7 அவைலபிளாக இருக்கும். டிஜிட்டல் டிக்கெட் ஜென்ரேஷன் லைக் நம்ம ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இன்க்ளூடிங் ஜெப்டோ, ஜொமேட்டோவில் நம்மளுக்கு ஆர்டர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம ஆர்டரில் டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். அதான் வந்து நம்மளோட கிரிவென்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதுவும் இதில் இருக்குது. அண்ட் ஒர்க் ஃப்ளோ பேஸ்டு கேஸ் மேனேஜ்மெண்ட் இதில் பாசிபிள். அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வித் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், பிகாஸ் ஸ்டேட் லெவல் டு லோக்கல் லெவல் ஏஜென்சிஸ் ட்ரக் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களோட பர்வியூவும் இதில் ஆட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா டில் த கிரவுண்ட் லெவல் அது போய் ரீச் ஆகும். அண்ட் கவுன்சிலிங் கால்ஸ் வில் பி லிங்க்டு டு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் வித் ரெஸ்பெக்ட் டு த யூபிஎஸ்சி மெயின்ஸ். என்னென்னா நம்ம இதை வந்து மெயின்ஸில் ஏதாவது ட்ரக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஷின் வந்துச்சுன்னா அங்கே இந்த மாதிரியான இதை சொசைட்டிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், அல்லது கவர்னன்ஸுக்கு எப்படி அதை சப்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட அப்கமிங் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இதில் வந்து ஐவிஆர்எஸ்ன்னு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. டிஜிட்டல் சாட்பாட் வித் த இன்டகிரேஷன் ஆஃப் ஏஐ கொண்டு வர போகிறாங்க. அண்ட் மல்டிலிங்குவல் சப்போர்ட் கொண்டு வர போகிறாங்க. மல்டிலிங்குவல்னா அந்த ரீஜனல் லெவலில் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், அங்கே இருக்கிற ஹெல்ப்லைனை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் இன்டர்ஃபேஸ். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப் பண்ணும்போது இங்கிலீஷில் டெவலப் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபர்தராக அட்வான்ஸ்டாக போகும்போது ரீஜனல் லெவல்லையும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளாட்ஃபார்மை. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கவர்னன்ஸ் இன்டகிரேஷன், இட் கேன் பி கனெக்டட் டு 30 நேஷ்னல் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவோட ஜோனல் யூனிட்ஸ் கூட டைரக்டான கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த 30 நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, நேஷ்னல் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவோட ஜோனல் யூனிட் கூட அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் ஃபர்தராக இதோட நெட்வொர்க் எப்படி டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னா 36 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கிற ஆன்டி நார்காட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் கூடயும் இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஸோ இவங்க டெலிகேட் பண்ணுவாங்க யாருக்கு? ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு. ஸோ அபவுட் த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1986. இதுவும் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. அண்ட் இதோட லீகல் பேசிஸ் பார்த்தீங்கன்னா என்டிபிஎஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. எனக்கு ரைட் நோ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. என்டிபிஎஸ் ஆக்ட் ஆஃப் 1985ஓட தான் இதோட பேஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி அண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆப்ளிகேஷன் அண்டர் சிங்கிள் கன்வென்ஷன் ஆன் நார்காட்டிக் ட்ரக்ஸ் which has been established in 1961 and convention on psychotropic substance 1971 and United Nations Convention against illicit traffic which has been established in 1988. ஸோ இதிலலாம் இந்தியா சைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கன்வென்ஷன்ஸ் அண்ட் இந்த கன்வென்ஷன்ஸில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறத, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத யார் மேஜராக பார்த்துக்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. அண்ட் இதோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம்? ட்ரக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் கோஆர்டினேஷன், பார்டர் அண்ட் இன்டர்ஸ்டேட் ஆப்ரேஷன். ஏன்னா இங்கே தான் வந்து பார்டர் ஏரியாஸில் தான் வந்து நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் அடிக்டிவ் ட்ரக்ஸ் சப்ஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம யாராவது ஒருத்தங்களை எக்ஸ்ட்ராடிக் பண்ணி இங்கே கொண்டு வரணுன்னாலும், இல்லை அங்கே இருக்கிற லாஸில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு இங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்குறதா இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ட்ரக் மூவ்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன் சப்போர்ட்டும் இது மூலமாக இதோட மேஜர் ஃபங்க்ஷனாக பார்க்கப்படுது. அண்ட் அதோட கொஷின் என்னென்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மானஸ் இனிஷியேட்டிவ். First, it is being implemented by the Narcotics Control Bureau under the Ministry of Home Affairs. Second, citizens can confidentially report drug trafficking through helpline 1933. Third, Manas has been developed in collaboration with Digital India Corporation. Which of the statements given above is incorrect? So in the question la pathina incorrect statement கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம டிஸ்கஷனில் பார்த்தோம் இது வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ தான் பண்ணுறாங்க. அந்த நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வருது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டுன்னு தெரியுது. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு தெரிஞ்சால் இது இந்த ஆப்ஷன்
வரக்கூடாது. சாரி, இங்கே இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் கேட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வரக்கூடாது. ஸோ நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் சிட்டிசன்ஸ் கேன் கான்ஃபிடென்ஷியலி ரிப்போர்ட் ட்ரக் டிராஃபிக்கிங் த்ரூ ஹெல்ப்லைன் 1933. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வரக்கூடாதுன்னா இதுவும் வரக்கூடாது. அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் 3 none of the above அப்படிங்கிறத நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மனாஸ் ஹேஸ் பீன் டெவலப்டு கொலாபரேஷன் வித் டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன், அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு அப்படிங்கிற பட்சத்தில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் தான் கரெக்ட். லெட்ஸ் செக் பண்ணுவோமா? அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து NRAA ஃபண்டட் வைல்ட் ரைஸ் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த வைல்ட் ரைஸுங்கிறதும் ஒரு ஸ்பீசிஸாக எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ஒரு ஆர்கானிசமாக எடுத்துகிட்டு நம்ம எப்படி இந்த வைல்ட் ரைஸை கன்சர்வ் பண்ணுறதுக்காக யார் முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரெயின்ஃபெட் ஏரியா அத்தாரிட்டி. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அபவுட் திஸ் வை இட் இஸ் இன் நியூஸ் பிகாஸ் த போர்ஜூலி சைட். ஸோ இந்த போர்ஜூலி சைட் எங்கே இருக்குது? அசாமில் இருக்குது. இதை வந்து ரீசெண்டாக என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னா என்னங்கிறத நம்ம அடுத்த ஃபர்தர் ஸ்லைடில் பார்க்கலாம். அண்ட் இந்த போர்ஜுலி சைட்டும் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த போர்ஜுலி சைட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு யூபிஎஸ்சியில் கேட்கலாம். அண்ட் இட் இஸ் அன் மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட். எதுக்கு கீழே அப்படின்னா இன்சிட்டு கன்சர்வேஷன். ஸோ இன்சிட்டிவ் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் 2 மெக்கானிசம் இருக்குது என்விரான்மெண்ட்டில். ஸோ இன்சிட்டிவ் கன்சர்வேஷன்னா என்ன அப்படின்னா அது எந்த இடத்துல வாழுதோ, அது எந்த இடத்துல இருக்கோ, நேட்டிவாக எந்த இடத்துல இருக்குமோ அதே இடத்துல வச்சு அதோட பாப்புலேஷனை அதை த்ரைவ் பண்ண விடுறது தான் வந்து இன்சிட்டிவ் கன்சர்வேஷன். பட் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட இடத்துல இருந்து அதை எடுத்து நம்மளுக்கு எங்கே சேஃபான ஒரு லொக்கேஷன் இருக்குமோ அந்த இடத்துல வச்சு அதை ப்ரீட் பண்ணுறதோ அல்லது அதோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை அதை கன்சர்வ் பண்ணுறதோங்கிறது எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். ஸோ இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அண்ட் இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் திஸ் வைல்ட் ரைஸ் கால்ட் அஸ் ஒரைசா ரூஃபிபோகோ. ஸோ இந்த மாதிரியான சயின்டிஃபிக் நேம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. 2026 ஆர்ச்சிட்ஸ் பற்றி ஒரு கொஷினும், ரெண்டாவது ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃபெரா அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் seen recently in news, அல்லது the Prosopis julifera term seen recently in news அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கு. ஸோ அது வித் ரெஸ்பெக்ட் டு த கருவேல மரம், நம்ம ஊரில் நிறைய விளைஞ்சிருக்கிற கருவேல மரம். ஸோ அப்போ அந்த டைமில் ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃபெரா அதிகமாக இருந்துச்சு, கருவேல மரம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ கோர்ட் வந்து அதை கிளியர் பண்ணணும்னு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால அதை பேக்ரவுண்டாக வச்சு அந்த கொஷின் அப்போ ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த கொஷினும் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஒரைசா ரூஃபிபோகான் which is a similar species but it is a wild variety of rice. நம்ம யூஸ் பண்றது cultivated rice, அது வந்து என்ன சொல்லுவோம், ஒரைசா சட்டைவா. இது வந்து cultivated rice but this wild rice is called as ஒரைசா ரூஃபிபோகான் in Sonipur district of Assam. And with respect to this project detail, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வைல்ட் ரைஸை கன்சர்வ் பண்ணுறதுக்குன்னா 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் மேஜராக ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரெயின்ஃபெட் ஏரியா அத்தாரிட்டி. அண்ட் இதை வந்து கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது யார், ICAR, தட் இஸ் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அதோட இன்னொரு பாடி தான் நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ், which is shortly called as ICAR NBPGR, which has its headquarters in New Delhi. And this Assam State Biodiversity Board, இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி தான் இந்த வைல்ட் ரைஸை கன்சர்வ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்னெல்லாம், எக்ஸ்ப்ளோரேஷன், கன்சர்வேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் திஸ் வைல்ட் ரைஸ் ஜெர்ம் பிளாசம். ஸோ இந்த வைல்ட் ரைஸ் ஜெர்ம் பிளாசமை, அதாவது பர்டிகுலர்லி இந்த டைப் ஆஃப் வைல்ட் ரைஸ் வெரைட்டிஸை இன்னும் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதை எப்படி கன்சர்வ் பண்ணுறது அண்ட் அதை எப்படி கேரக்டரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா ஃபர்தராக நம்ம கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத இதுதான் அதோட இந்த இனிஷியேட்டிவோட மேஜர் ஃபோக்கஸே அதுதான். அண்ட் ப்ரொமோட் த கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்ஷூரிங் ஃபுட் செக்யூரிட்டி இன் இந்தியா. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் நியூ ஸ்பீசிஸ் called as ஒரைசா ரூஃபிபோகான்,
wild rice. And இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இதோட wild ancestors are the close wild relatives of Asian cultivated rice called as Oryza sativa. And இது வந்து ரொம்ப ரிச் சோர்ஸ் ஆஃப் ஜீன் இருக்குது. இந்த ரைஸை பார்க்கும்போது அதோட ஜீன்லாம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. அண்ட் அந்த ஜீன்ஸ் வந்து எந்த விதமான கேரக்டரிஸ்டிக்ஸை வெளிப்படுத்துது அப்படின்னா ட்ராட் டாலரன்ஸாக இருக்குது. இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்தியா ஹேஸ் த மேஜர் ஏரியா விச் இஸ் ப்ரோன் டு ட்ராட். ஸோ இந்த ட்ராட்னா வறட்சியான இடங்கள்லையும் இது நல்லா வளரக்கூடியது. ஃப்ளட் டாலரன்ஸ், ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிட்டி இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான வைல்ட் ரைஸ் வெரைட்டிஸை கொஸ்டினில் கேட்கும்போது இப்படி கேட்பாங்க, இட் இஸ் போத் ட்ராட் டாலரன்ஸ் அண்ட் ஃப்ளட் டாலரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம ப்ரீஆக்குபைட் மைண்டில் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம்னா, ஒன்று இது ட்ராட் டாலரன்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃப்ளட் டாலரன்ஸாக இருக்கணும். இது எப்படி ரெண்டும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நம்ம போடுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் இது வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸையுமே உள்ளடக்கின ஒரு வெரைட்டி. அண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பெஸ்ட் அண்ட் டிசீசஸும் மேஜராக அஃபெக்ட் ஆகாது. அண்ட் இது வந்து கிளைமேட் ரெசிலண்ட் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஒன் ஆஃப் த கீ வெரைட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஹையர் நியூட்ரிஷனல் குவாலிட்டியும் இருக்குது. ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இன்னும் ஃபர்தராக நம்ம ஸ்டடி பண்ணணும். ஏன்னா இது ஒரு வைல்டு வெரைட்டி. அதோட ப்ராப்பர் அசஸ்மெண்ட் எவ்வளோ சோ பண்ணால் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னும் ஃபர்தராக அசஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் கன்சர்வேஷன் மெத்தட், இதை இந்த வைல்ட் ரைஸ் வெரைட்டியை எப்படி கன்சர்வ் பண்ணலாம், அதுக்கான மெத்தட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிட்டிவ் கன்சர்வேஷன். நான் சொன்ன மாதிரி அது இருக்கிற இடத்துலையே அதை கல்டிவேட் பண்ணி அதை கன்சர்வ் பண்ணால் தான் அந்த ப்ராப்பர் ஜீன் இதை வந்து ஸ்ட்ரென்தனிங்கை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த கன்சர்விங் ஸ்பீசிஸ் வித்தின் தியர் நேச்சுரல் ஹேபிடேட். அண்ட் டு த கான்ட்ராஸ்ட் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் என்னென்னா அந்த வைல்டு வெரைட்டி ஆஃப் சீட்ஸை எய்தர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சீட் பேங்க்ஸில், அல்லது அதோட ஜீன்ஸை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ அது ஜீன் பேங்க்கில் நடக்கும். அல்லது பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே இந்த வைல்டு வெரைட்டிஸை வந்து ஒரு வாரமாக கல்டிவேட் பண்ணி வைக்கிறது தான் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். அண்ட் இதோட பேசிக் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராப் வைல்டு ரிலேட்டிவ் which is a vital genetic resource for future crop improvement. ஸோ இதில் சின்ன சின்ன ஜீன் அல்ட்ரேஷன்ஸ் அண்ட் நம்மளுக்கு தேவையான சில பல சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை ப்ராப்பராக கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபர்தராக ஃபுட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் ஃபுட் சப்ளை செயினை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னா என்ன? ஸோ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை யார் டிக்ளேர் பண்ணுவா, எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா செக்ஷன் 37 ஆஃப் த பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 2002. ஸோ இந்த பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 2002 ரொம்ப முக்கியம். அண்ட் இட் இஸ் பீன் கவர்ன் அண்டர் த பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2023. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் with respect to this biological diversity act. So in the section 37 of this act கீழ தான் இந்த biodiversity heritage site declare பண்ணுவாங்க. And it is been declared by the state government. So இவங்க state government ஓட consultation with the local bodies ரொம்ப important. And the recommendations will be provided by the state biodiversity board. So which is an hierarchical board with respect to the Biological Diversity Act. And the National Biodiversity Authority will provide guidance and support. So in the National Biodiversity Authority எப்போ வந்துச்சு, இது ஒரு statutory body எப்போ வந்திருக்குன்னா 2003, headquarters சென்னை. ஸோ இது ஒரு சும்மா சின்ன பேசிக் ஃபேக்ட் தான். அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் த அனௌன்ஸ்மெண்ட் ஆர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் திஸ் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்னன்னா, இந்த ப்ரொடெக்டட் ஏரியா ஃபார் யூனிக் ஈகோசிஸ்டம். அந்த ஈகோசிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீசிஸுக்கு அடாப்ட் ஆகிருக்கு, அல்லது அந்த ஈகோசிஸ்டம் ஃபர்தராக எந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் உள்ளாகாமல் இருந்துச்சு, அல்லது அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருந்துச்சு, லைக்வைஸ் த வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இதை அனௌன்ஸ் பண்ணலாம். அண்ட் வைல்டு ரிலேட்டிவ் ஆஃப் கிராப்ஸ் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா, அல்லது எண்டமிட்டி,
ஸோ இந்த எண்டமிட்டிங்கிறது வந்து அந்த ஏரியாவில் பர்டிகுலராக அந்த ஏரியாவை விட்டால் வெளியில் எங்கேயும் வாழாது அல்லது அந்த ஏரியாவில் மட்டும்தான் காணப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பீசிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட அந்த ஏரியாவுக்கு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணலாம். அண்ட் ரேர் அண்ட் த்ரெட்டன் ஸ்பீசிஸ் இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணலாம். கல்ச்சுரல் அண்ட் ஈகோலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட அந்த ஏரியாவை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அண்டர்லையிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் அண்ட் ஆல்சோ டு மெயின்டைன் த அடிக்வேட் varieties of this wild rice. And declaration does not automatically convert the area into protected area under the Wildlife Protection Act. So in the statement and in the fact ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏரியாவை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாலே அந்த ஏரியா ப்ரொடெக்டட் ஏரியாவா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே மாறாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். So with respect to the National Rainfed Area Authority. So the National Rainfed Area Authority எதுக்கு கீழே வருது? Ministry of Agriculture and Farmers Welfare. And இவங்க எதெல்லாம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? இந்த ரெயின்ஃபெட்னு இருக்கிறதுனால ரெயின்ஃபெட் ஃபார்மிங், வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், எப்படி அந்த இரிகேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு வாட்டர் ஷெட் எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலாம், எப்படி கொடுக்கலாம், கிளைமேட் ரிசைலண்ட் அக்ரிகல்ச்சரை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், சஸ்டைனபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாங்கிறதையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் ICAR NBPGR, தட் இஸ் நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ். ஸோ இந்த இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இது உங்களோட மேஜர் ஃபங்க்ஷன் வந்து கலெக்ஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன், இதுதான் வந்து இந்த வைல்டு வெரைட்டிஸில் பண்ணுறாங்க. அண்ட் சீட் ஜீன் பேங்க்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் இவங்க தான் பண்ணுறாங்க. அண்ட் பிளான்ட் குவாரண்டைன் லைக் த அனிமல் குவாரண்டைன். நம்ம அனிமல் குவாரண்டைனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லுவோம்? இந்த கேனன் வைரஸ், கேனைன் டிஸ்டம்பர் வைரஸ் எப்போ வந்துச்சு? இது வந்து கிர் நேஷனல் பார்க்கில் ஏஷியாட்டிக் லைன்ஸுக்கு மேஜராக அஃபெக்ட் ஆன ஒரு வைரஸ். ஸோ இந்த கேனைன் டிஸ்டம்பர் வைரஸ் வந்ததுனால நிறைய ஏஷியன் லைன்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ஏஷியன் லைன்ஸை கன்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க? அனிமல்ஸை குனோ நேஷ்னல் பார்க்கில் குவாரண்டைன் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே பண்ண போகிறாங்க. ஆனால் இங்கே பிளான்ட் அண்ட் கேரக்டரைசேஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் ஆஃப் திஸ் வைல்டு வெரைட்டி ஆஃப் ரைஸ். So question enna with reference to the conservation of crop wild relatives in India, consider the following. First, Oryza rufipogon is a wild relative of cultivated rice. Second, in situ conservation involves conserving species in their natural habitats. Third, ICAR NBPGR is India's nodal institution for plant genetic resource conservation. Which of the statements given above are correct? So இந்த கொஸ்டின்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கணும். பியை தூக்கிடலாம், ஏன்னா அதில் ஒன்லி 2 and 3 தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்சிட்டு கன்சர்வேஷன் இன்வால்வ்ஸ் கன்சர்விங் ஸ்பீசிஸ் இன் தியர் நேச்சுரல் ஹேபிட்டட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ஆன்சரில் இருக்கணும். ஸோ இந்த எய்தர் டிஆர் இருக்கலாம் அல்லது ஏஆர் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம சியை தூக்கிடலாம். ஒன்று A 1 and 2 அல்லது D 1, 2 and 3. ஸோ நம்மளுக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கேஸ் தெரியல அப்படின்னா நம்ம இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ICAR NBPGR இஸ் இந்தியாஸ் நோடல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ஆன்சர் 1, 2 and 3 தான் இருக்கணும். செக் பண்ணலாம். கரெக்டு. அண்ட் இதோட நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அனலைசிஸ் டிஸ்கஷனை முடிச்சுக்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம டாக்டர் பி அண்ணாமலை IAS அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அண்ட் நம்ம ரெகுலராக இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுதான் நம்மளுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். Thank you, and we will see in another discussion.